வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுல பாசிட்டிவ்ஸை மட்டுமே எடுத்துட்டு வரக்கூடிய ஒருத்தன் தான் ஒரு ஆட்சி புரியணும், ஒரு ஆளப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? திருக்குறள் எண் 511 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு உலகளாவிய புத்தாக்க குறியீடு இந்தியா சீக்கிரமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸை வெளியிடக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வெளியிடுறாங்க. சரியா? குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப 2015 நம்ம 91வது இடத்துல இருந்திருப்போம். ஓகேங்களா? 2015 நம்ம 91வது இடத்துல இருந்திருப்போம். இப்போ 2025 10 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப இந்தியா இந்த தரவரிசையில 38வது இடத்துல இருக்காங்க. சரியா? ஒரு நல்ல growth அப்படிங்கிறது இருக்கு. கம்மியாக பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 91வது இடத்துல இருந்த நம்ம இப்ப 38வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரியா? இன்னும் இந்தியா முன்னேறி ஒரு இலக்கு 1 டிஜிட்ஸ்ல ரேங்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான காரணம் இதெல்லாமே தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய நாடு யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்வீடன் தான் இந்த ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, விளையாட்டுத்துறை சார்பா இந்த ஃபுட்பாலோட மிக முக்கியமான விருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பேலண்டோர் விருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? பேலண்டி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பேலண்டோர் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ பேலண்டார் விருது ஆண்கள் பிரிவுல யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்ஜி அப்படிங்கிற இந்த டீம். ஓகேங்களா? பாரிஸ் செயின்ட் ஜெர்மான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டீமை சேர்ந்த ஓஸ்மானே டெம்பலே அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காங்க. இங்க ஐட்னா போன்மாட்டி பார்சிலோனாவை சேர்ந்த ஐட்னா போன்மாட்டி வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தொடர்ந்து 3 வருஷமா இந்த விருதை வாங்கிட்டு இருக்காங்க. பேலண்டியார் விருதை பெண்கள் பிரிவுல தொடர்ந்து 3 வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான விருது. ஸோ அதை தாண்டி துணை விருதுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி லாஸ்டா பாத்தீங்கன்னா, நமக்கு தேசிய திரைப்பட விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அது தமிழகத்தை சேர்ந்த ஜி.வி. பிரகாஷ், எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.